ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி அன்பர்களே, ஞானிகளே, மகான்களே, யோகிகளே, தவசிகளே, உலக மக்களே, நாளைய உலகை காக்கும் அன்பு குழந்தைகளே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது பெருமாள் தத்துவம். முதலில் நாம் ஆலயத்திற்கு சென்றால் எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆலயங்களில் வணங்கும் முறை. இப்பூமியிலே மனிதனாக தோன்றிய பின் எவ்வாறு மனிதனாக பிறந்தோம் என்ற நிலைகளை தனக்குள் கண்டு உணர்ந்து அதன் மூலம் அகஸ்தியர் வெளிப்படுத்திய நிலைகள்தான் வானியல், புவியியல், உயிரியல் ஆகிய நிலைகளாகும். சந்தர்ப்பத்தால் அறிந்து உணர்வின் இயக்கங்களை வலுப்பெறச் செய்து உணர்வின் இயக்கத்தை அறியும் ஞானம் பெற்றபின் துருவத்தை நுகர்ந்து அறிந்து துருவ நட்சத்திரமாக விண் சென்ற முதல் மனிதர் அகஸ்தியர். உணர்வின் இயக்கங்கள், கோள்களின் இயக்கங்கள், பேரண்டத்தின் ஆற்றல் ஆகியவற்றை கண்டறிந்து அகத்தியர் தம்முள் விளைய வைத்த உணர்வுகள் இன்றும் பூமியிலே சூரியனின் காந்த சக்தியால் கவரப்பட்டு சுழன்று கொண்டுள்ளது. அகத்தியர் வெளிப்படுத்திய உணர்வலைகளை தம்முள் கவர்ந்து அதனின் உணர்வை தம்முள் விளைய வைத்து விண் சென்றவர்களில் ஒருவர் வியாசக பகவான். இவர்களை பின்பற்றி விண் சென்றவர்கள் சப்த ரிஷி மண்டலங்களாக இன்றும் சுழன்று கொண்டுள்ளனர். இத்தகைய மெய்ஞானிகள் கோள்களின் நிலைகளையும் அதன் இயக்கங்களையும் பேரண்டத்தின் ஆற்றலையும் மனிதனாக உருவெற்ற நிலையையும் மனித உணர்வுகளின் இயக்கங்களையும் கண்டறிந்து அவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைத்தனர். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு பெயரிட்டு அதனை தெய்வ சிலையாக வடித்து அதனின் தன்மை இத்தகையது என்று நமக்கு உணர்த்தினர். இன்ன குணம் இன்னது நம்மில் செய்யும் என்று அன்று பாமர மக்கள் உணரவே சிலைகளை அமைத்து கோயில்களை உருவாக்கினர். ஆலயங்களில் முதலில் விநாயகர் சிலை இருக்கும். விநாயகரை முதலில் வணங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் உடலில் வலுவானது யானை
எண்ணத்தில் வலுவானவன். உடலில் வலுவானது யானை. ஏனென்றால் உடலில் வலுவானது யானை. எண்ணத்தில் வலுவானவன் மனிதன். முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மிருக நிலையில் இருந்து நாம் மனிதனாக பிறந்து இருக்கின்றோம் என்று உணர்த்தவே விநாயகர் சிலையை படைத்தார்கள். விநாயகரை பார்த்து ஓம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி என் தாய் தந்தையின் அருளாசியை நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி இந்த உண்மையை உணர்த்திய அகத்தியமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று விண்ணை நோக்கி ஏங்கி உணர்வை உடல் முழுவதும் படரவிட வேண்டும். ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் விநாயகர் சிலையை வைத்ததன் நோக்கமே பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இதைபோன்று காளி என்றால் எதையும் அழிக்க வல்லது. ஆகவே காளி என்ற உருவத்தை படைத்தனர். நாம் கோப குணமாக இருப்போம் என்றால் நம்முள் இருக்கும் நல்ல குணங்கள் அழிகின்றது. அதுபோன்று கோபமான உணர்வுகள் நம்மில் அதிகமாக நமது உடலையும் வலுவிழக்கச் செய்து விடுகின்றது. சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளவே உணர்வின் இயக்கங்களை உருவமாக படைத்து நமக்கு உணர்த்தினார்கள் மெய்ஞானிகள். மனிதர்களின் சிறப்பு அம்சமாக உள்ள 6வது அறிவு எதனையும் மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது. எனவே அதற்கு முருகா என்று பெயரிட்டு எதனையும் மாற்றியமைக்கும் சக்தி நமக்கு உண்டு என்பதை நமக்குணர்த்தி அந்த குணத்தை வணங்கச் செய்தனர் ஞானிகள். அந்த மெய்ஞானிகள் ஒவ்வொன்றையும் அறிந்துணர்ந்து ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரிட்டு இது இத்தகையது என்பதை நமக்கு உணர்த்த சிலைகளாக வடித்து காட்டினார்கள். எதனின் உணர்வை எடுக்கின்றமோ அதனின் இயக்கமாக நமது குருவாக இருந்து இயக்குவது நமது உயிர். நமக்கு ஆதி மூலமாக இருப்பது நமது உயிர். ஆகவே உயிரே கடவுள் என்றும் அது வீற்றிருக்கும் சரீரத்தை ஆலயம் என்றும் நமக்கு உணர்த்தினார்கள். இயற்கையின் ஒவ்வொரு இயக்கத்தின் தன்மையை தெய்வ சிலையாக்கி ஆலயத்தில் அமைத்தனர். தெய்வ சிலை இருக்கும் மூலஸ்தானத்தை இருட்டாக்கி அதற்கு தீபாராதனை காட்டும்படி வைத்தனர். காரணம், ஒளி கண்டு இருள் விலகி இருளில் இருந்த பொருள் தெரிவது போன்று அங்கே தீபாராதனை காமிக்கும் பொழுது நம்மிடம் உள்ள அறியாமை எனும் இருள் அகன்று பொருளறிந்து செயல்படும் திறன் நாம் பெற வேண்டும் என்பதற்கே தெய்வ சிலைக்கு தீபாராதனை காமிக்கும் வண்ணம் வழிமுறைப்படுத்தினர் ஞானிகள். தெய்வ சிலைக்கு மலர் மாலைகளை சூட்டுவதன் காரணம், மலரானது மனம் பரப்பி முகர்வோரை மகிழ்ச்சி செய்திடும் நிலை கொண்டது. எனவே நமது உணர்வின் மனமும் மலரின் மனம் போன்று மனம் பரப்பி நம்மை பார்ப்பவரை மகிழச் செய்திடும் நிலை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தனர் ஞானிகள். எனவே நமது ஞானிகள் செய்தது அனைத்தும் நமது உணர்வின் ஆற்றலை நமக்கு உணர்த்தி அதனின் ஆற்றலை நம்மிடத்தில் வளரச் செய்து அதன் மூலம் நாம் விண்ணின் ஆற்றலை நமக்குள் பெருக்கி விண்ணில் என்றும் அழியா ஒளி சரீரமாய் திகழும் நிலைக்காக இத்தகைய வழிமுறைகளை நமக்கு உணர்த்தி சென்றனர். நாம் இதனின் உண்மைகளை அறிந்து நமது ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வோம். நாம் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஆத்ம சுத்தி செய்து கொண்டு
உயர்ந்த நல் எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். அதாவது ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பார்களால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொடியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு 3 நிமிடம் பிரார்த்திப்போம். அதையே தியானிப்போம். அந்த ஆத்ம சுத்தியே நமக்குள் அந்த கோயிலுக்குள்ளே போனதிலேருந்து அப்படியே அதனுடைய நினைவாலேயே அந்த ஜீவனுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று சொல்லிவிட்டு, நான் பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற்று அவர்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நான் பார்ப்பவர்கள் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற்று அவர்கள் வாழ்வில் தொழில் வளமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உடல் நலமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த தெய்வ குணத்தை நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த ஆலயத்திற்கு வருவோர் இத்தெய்வ குணத்தை பெற அருள்வாய் ஈஸ்வரா. நான் பார்ப்பவர் அனைவரும் இத்தெய்வ குணத்தை பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதாவது உதாரணத்துக்கு நம்ம பெருமா கோயிலுக்கு போகிறோம். பெருமா கோயிலுக்கு போய் அந்த முதல்ல என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வாசலில் கருடாழ்வார் இருக்கும். அப்போ விஷ்ணுவுடைய வாகனம் இது கருடன், விஷத்தை முறிக்கக்கூடியது. இந்த உயிரால் பார்த்தோம்னு சொன்னாலே எல்லாமே ஒருத்தங்களை அப்படி பார்க்கக்குள்ள ஒரு விஷயத்தை பார்க்கக்குள்ள உயிரால் பார்த்தோம்னு வச்சுங்க, அதில் உள்ள விஷம்லாம் நீங்கும். உயிர் அவ்வளோ புனிதமானது. அதில் உள்ள விஷயத்தை அந்த உயிரான்மாவில் சேர்ற விஷத்தை எல்லாம் நாம் நீக்கிறதுக்கு தான், அந்த உயிரான்மாவில் சேர்ற விஷத்தையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் நாம் தியானத்தை செய்கிறோம். உயிரோடு ஒன்றும் போது இணையும் நிகழ்ச்சியே முகூர்த்தம். உயிரோடு இணைந்து செயல்படக்கூடிய தன்மையை முகூர்த்தம். இதை பிரம்ம முகூர்த்தம், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்பது காலை 4:30 6:30 அந்த நேரத்தில் நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றல் கொண்ட பேரருள் பேரொழியை நாம் இணையச் செய்ய வேண்டும். இது முகூர்த்தம். இது கல்யாண நேரம். பெருமாளுக்கு லக்ஷ்மிக்கும் காந்த சக்தி, நல்ல காந்த சக்தியை இணைக்கிறோம் காலையில். இதுதான் இங்கே திருப்பதியில் காமிக்கிறாங்க. திருப்பதி திருங்கிறது உயிர், பதிங்கிறது ஆண். அந்த பெருமாள் வெப்பம், திருமால். அப்போ கோவிந்தன் ஏழுமலையான். அப்போ இவ்வளோ காரணப்பெயரை வச்சு நமக்கு அந்த ஆலயத்தை காமிச்சிருக்காங்க. அதில் இந்த 3ஆம் பிறை இருக்கு பாருங்க, மிகப்பெரிய நிலை. இந்த பேருண்மைகள் புத்தகத்தில் 170வது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க சாமி 3ஆம் பிறையை பற்றி. வெள்ளிக்கோள்லேருந்து வரக்கூடிய வெள்ளிக்கோளுக்கு ரெண்டு துருவங்கள் உண்டு. வெள்ளிக்கோளுக்கு 2 துருவம் உண்டு. அதாவது கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸு. அப்படி சுற்றும் போது அங்கே ஒளி பிறக்குது. அந்த ஒளி இங்கே நம்ம பூமிக்கு வரும்பொழுது அந்த 3ஆம் பிறை காலத்தில், வளர்பிறை 3ஆம் பிறை அந்த நேரத்தில் இந்த கண்ணக்கோள்லாம் சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் இந்த பூமியில் அற்புதங்கள்லாம் நடக்குது. அதை தான் இங்கே நாம் முகமதியர்கள் அந்த முஸ்லீம்கள் அதை ஒரு நாளாக வச்சு கொண்டாடி அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. அதே இதில் நம்ம இதுலேயும் உண்டு. இதெல்லாம் ஞானிகள் வகுத்த நிலைகள்ங்க. இது உள்ளெல்லாம் நம்ம போனோம்னா அவ்வளோ அற்புதமான நிலைகள்லாம் இருக்குது. ஆக அப்போ கோயிலுக்குள்ளே போனோம்னு சொன்னோம்னா, கோயிலுக்குள்ளே அந்த நிலைகளை போனோம்னா எவ்வளோ பேரன்போடு, அதாவது யார்ட்டையும் எந்த பேச்சையும் கொடுக்காம உயிரோடு ஒன்றிய ஆத்ம சுத்தியிலேயே இருந்துக்கிட்டே இருந்து அதை எப்படி நாம் அந்த உணர்வை எடுக்கணும், தெய்வ சக்தியை நமக்குள் உள் பெருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ நிலைகளே சொல்லியிருக்காங்க. ஆக அந்த கோயிலுக்கு போன உடனே அந்த இருக்கிற சாமி சிலையை பார்த்துட்டு, இந்த மலரை போன்ற மனம் நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் இந்த மலரை போன்ற மனம் மகிழ்ந்த நிலையும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என்னை பார்ப்பவர் அனைவரும் இந்த மலரை போன்ற மனம் மகிழ்ந்த நிலையும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த உணர்வுகளை நம்முள் ஏங்கி கூட்ட வேண்டும். பின் தெய்வ சிலைக்கு முன் வைத்திருக்கும் கனி வகைகளை எல்லாம் பார்த்து, இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் நான்
பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் இக்கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் ஈஸ்வரா. நான் பார்க்கும் அனைவரும் இந்த கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வுகளை நமக்குள் பெருக்குதல் வேண்டும். பின் தெய்வ சிலைக்கு சந்தனாபிஷேகம் நடைபெறும் பொழுது என்ன செய்யணும்? சந்தனத்தை போன்ற மனம் நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் இந்த சந்தனத்தை போன்ற மனம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் சந்தனத்தை போன்ற மனம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த உணர்வுகளை ஏங்கி நம்முள் சேர்த்து கொள்ள வேண்டும். பின் பாலாபிஷேகம் செய்யும் பொழுது பாலை போன்ற தெளிந்த மனதை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் பாலை போன்று தெளிந்த மனம் பெற வேண்டும் ஈஸ்வரா. என்னை பார்ப்பவர்களெல்லாம் பாலை போன்ற தெளிந்த மனதை பெற வேண்டும் ஈஸ்வரா என்ற இந்த உணர்வுகளை ஆலயங்களில் ஏங்கி எடுக்கும் பொழுது மகரிஷிகள் காண்பித்த அருள் வழிப்படி அத்தகைய தெய்வ குணங்களை நாம் பெற முடிகிறது. இதன் வழியில் நாம் மற்ற அனைவருக்கும் தெய்வ குணத்தை கிடைக்க வழி செய்கின்றோம். மேலும் மகரிஷிகள் அருளிய அருள்வழியின்படி நாம் ஆலயங்களில் வணங்குவதன் மூலம் நம் உணர்வை புனிதப்படுத்தி உயிருடன் ஒன்றிய உணர்வை மகரிஷிகளின் அருள் வட்டத்தில் இணைத்து இந்த உயிராத்மாவை என்றும் அழியா ஒளி சரீரம் பெறுமாறு வழியமைக்கின்றோம். இந்நிலைக்காகவே மகரிஷிகள் ஆலயங்களை அமைத்து அதில் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தினர். நமது உடலும் ஓர் ஆலயம்தான். அதில் வீற்று இருக்கும் உயிர்தான் கடவுள். மேற்கண்ட முறைகளில் நாம் வணங்கும் பொழுது நல் உணர்வுகளை நாம் சுவாசிக்க நேர்கிறது. உயிரான ஈசனில் பட்டு நம் உடலில் அவ்வுணர்வுகளை பரவச் செய்கின்றது. சொல்லில் இனிமை வருகின்றது, செயலில் புனிதம் பெறுகின்றன. நம்மை இயக்கும் உயிர் ஒளி சரீரமாக பெற வழிவகுக்கின்றது. இதெல்லாம் அனுபவத்திலேயே நாம் தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் ஆத்மபுத்தி புத்தகத்தில் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. அப்படியே ஆக ஒரு ஆலயத்திற்கு போனோம்னா இந்த ஆலயம், இந்த உடலான ஆலயம் புனிதம் பெறணும். அப்போ மனசை தங்கமாக்கணும்னா தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. திருப்பதிக்கு போனோம்னா என்ன செய்யணும்? காசு வேணும், பணம் வேணுங்களாம் கேட்போம், எல்லாமே வேணும் வாழ்க்கைக்கு. அப்போ தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா. மனசில் என்னென்னா ஆன்மாவில் இருள் சூழ்ந்துட்டுன்னா என்ன செய்யணும்? அங்கே திராவகத்தை எப்படி பவுனில் அந்த தங்கத்தில் இருக்கிற அதில் உள்ள அழுக்கை நீக்கிறதுக்கு திராவத்தை ஊற்றி அதை புனித தங்கம் 22 கேரட்டை 24 கேரட்டு அந்த கேரட்டை நல்ல தெளிவான நிலைகளில் உயர்ந்த நிலைகளில் கொண்டு வராங்களோ அது போல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு மகரிஷிகளின் அருள் உணர்வை அந்த தெய்வ குணத்தை சிலையை பார்த்துக்கிட்டே எடுக்கணும். எப்படி காளியை போட்டு காமிக்கிறாங்க, முருகனை போட்டு காமிக்கிறாங்க, விநாயகரை போட்டு காமிக்கிறாங்க, எல்லாமே இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது தான். அப்போ 6வது அறிவின் தன்மை கொண்டு 7வது நிலையை நாம் பெற வேண்டும். என்றும் 16 என்ற ஏகானந்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், பெற வேண்டும் என்று சொல்லி இதை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உயிராத்மாக்களும் அவர்களில் அறியாது சென்ற தீயவினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உங்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று சொல்லில் இன்மை பெற்று செயலில் புனிதம் பெற்று மலரின் மனம் பெற்று மகிழ்ந்து வாழி சக்தி பெற்று எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதுபோல உங்கள் பார்வை எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறும் நிலையாகவும் செல்வ செழிப்போடு உடல் நலத்தோடு மனமகிழ்ச்சியோடு அருள் மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்குள்ளும் உருவாக்கிட அருள் புரிவாய் ஈஸ்வரா. எங்களுக்கு நல்ல மனதும் எங்களை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனதும் எங்கள் வழி நல்வழியாகவும் என்றென்றும் உங்களை, அதாவது உயிரான ஈசனை மறவாத நிலை பெற வேண்டும். இது பாருங்கள், இதோ இன்னைக்கு என்ன நடக்குது பங்களாதேஷில், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் ஆத்மபுத்தி தான். ஓம் ஈஸ்வரா குருதேவா.